ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக எப்படி பேடிஎம் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறது, கிரியேட் பண்ணி எப்படி மணி அனுப்புறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை கடைக்கு எதுக்காவது மணி அனுப்புனாலும் எப்படி அனுப்புறது அப்படின்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் இப்போ ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்காக பயன்படுது. இது வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேடிஎம்மோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையுமே கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க. ஆமாங்க, அதுக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கு போயிடுவீங்க. அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க, கண்டிப்பாக 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க. சப்போஸ் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு யாருக்காவது ஒரு 5 ரூபா 10 ரூபா ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்க, உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ்பேக் கண்டிப்பாக கொடுப்பாங்க. 100 ரூபீஸ் நீங்கள் வாங்கிக்கலாங்க. 5 ரூபா ட்ரான்சாக்ஷன் பண்ணால் போகுது. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பேடிஎம் அப்ளிகேஷன் எப்படி ஓப்பன் பண்ணுறது புதுசாக அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே உங்கள் மொபைல் நம்பர் தாங்க கேட்கு. ஆட்டோமேட்டிக்காக மொபைல் நம்பர் அதுவே எடுத்துக்கு நீங்கள் அது எந்த நம்பர் மேலே கன்ஃபார்ம் மட்டும் பண்ணிங்க. நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து போட்டோன்னு பார்த்துங்க, நம்மளுக்கு வந்து எல்லாம் அலோவ் பண்ண கேட்குது. நீங்கள் அலோவ் கொடுத்தோன்னே உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த நம்பருக்கு நீங்கள் கொடுத்த நம்பருக்கு அந்த நம்பர் நீங்கள் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், லிங்க் மை பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டை பேடிஎம் டேரெக்டாக அதுவே எடுத்துக்கு. நீங்கள் அப்படி கொடுக்க வேண்டாம். ஏதாவது ஒரு அக்கௌண்ட் மட்டும் லிங்க் பண்ணிக்கங்க. நிறைய அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ண வேண்டாங்க. ஃப்யூச்சரில் ஏதாவது லிங்க் பண்ணுறதா லிங்க் பண்ணிங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் கொடுத்துங்க. ஏன்னா லிங்க் பண்ணோன்னா இப்போ நீங்கள் ஒரு நம்பரில் 5 அக்கௌண்ட் ஓப்பன் வச்சுருந்தா லிங்க் ஆயிருங்க. இப்போ நீங்கள் வந்து யூபிஐ செட் பண்ணுறீங்கன்னு கேட்குது. அதுக்கு நீங்கள் டூ இட் லேட்டர் கொடுத்துங்க. ஏன்னா அப்புறமா நம்ம செட் பண்ணிக்கலாம். அதுக்கு தாங்க இப்போ ஸ்க்ரீன் லாக்கு எனேபிள் பண்ண கேட்குது. நீங்கள் தாராளமாக எனேபிள் பண்ணிக்கலாங்க. நான் வந்து வீடியோ லென்த் ஆகுதுன்னு சொல்லி போட்டு நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எனேபிள் பண்ணிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு செக்யூரிட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்க. ஓப்பன் ஆன அக்கௌண்ட்டில் நம்ம எப்படி பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலான்னு பார்த்துலாம். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயுமே பேடிஎம் டேரக்ட் லிங்க் கொடுத்துருக்குங்க. அதை மூலிமா டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஒரு 5 ரூபாயோ ஒரு 10 ரூபாய் ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ரூபீஸ் கேஷ்பேக் கண்டிப்பாக கிடைக்குங்க. 100 ரூபா கிடைக்குங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு பார்த்தா புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பேடிஎம் அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடுச்சு. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள், நம்ம ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்குது. நான் மார்க் பண்ணி கூட காட்டுறேன். நம்ம ப்ரொஃபைல் ஐக்கானுக்கு அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இதில் நீங்கள் மேலே லிங்க் பண்ணி வச்ச அந்த மொபைல் நம்பர் இருக்குது. அப்புறம் கீழே பாருங்கள், லிங்க் பேங்க் அக்கௌண்ட்னு சொல்லி 2வது ஆப்ஷன் இருக்குது. 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த மொபைல் தான் நீங்கள் வந்து பேடிஎம் ஓப்பன் பண்ணியிருக்கோன்னு. லிங்க் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் பார்த்தீங்களா, அது நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் எடுக்கிறாப்புல இருக்குது. எஸ்பிஐயா இது மாதிரி பாப்புலரான பேங்காக இருந்தால் முன்னாடியே இருக்குங்க. சப்போஸ் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் காட்டில் பேங்க் நேம் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இல்லை கீழே ஸ்க்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குங்க. நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை முன்னாடி இருந்தால் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது எந்த பேங்க் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அந்த பேங்க் நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ நான் என்னது எஸ்பிஐ முன்னாடியே இருக்குது, இருந்தாலும் நான் சர்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரிகிற ஆப்பில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லியிருக்கு. இது என்னோட பேங்க் நேம், இதில் தான் வச்சுருக்கேன். அதான் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது காட்டுது பார்த்தீங்களா, இந்த இது நான் கிளிக் பண்ணிக்கிறேன். பார்த்துங்க, இந்த பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணணும்னு பாருங்கள், என்ன மொபைல் நம்பருக்கு வெரிஃபை ஆகுது. கன்ஃபார்மாக இந்த மொபைல் நம்பர் இதுக்கு மொபைல் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வெரிஃபை ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன் வந்துருங்க. கங்க்ராச்சுலேஷன் வந்துட்டாவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏட் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்போ பாருங்கள், நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஏட் ஆகிடுச்சு. உங்கள் கன்ஃபார்முக்கு உங்கள் பேங்க்லேருந்து மெசேஜ் அனுப்புவாங்க. இப்போ பேடிஎம்லேருந்து அனுப்புவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நம்மளுக்கு வந்து ஏட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்டு. இப்போ பாருங்கள், கீழே 3 ஆப்ஷன் இருக்குது. ரிமூவ் அக்கௌண்ட்டுனா இந்த பேங்க் அக்கௌண்ட்டை ரிமூவ் பண்ணுறது. சேஞ்ச் பின்னுனா நீங்கள் வந்து பின்னை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து செக் பேலன்ஸ்னால் பேலன்ஸை செக் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் 2-3 அக்கௌண்ட் வேறு அக்கௌண்ட் ஒன்று ஆட் பண்ணணும் அப்படின்னா கீழே பாருங்கள், ஆட் அனதர் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் வேறு அக்கௌண்ட்டை. சேஞ்ச் பின் அப்படிங்கிறது வந்து பின்னை சேஞ்ச் பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது ஒரு பின்னு போட்டால் மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் நடக்குங்க. ஒரு பாஸ்வேர்டு மாதிரி அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது. இல்லை செக் பேலன்ஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எத்தனை பேலன்ஸுக்கு செக் பண்ணுறதுக்கு அந்த செக் பேலன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாங்க. சரி, இப்போ வந்து ட்ரான்சாக்ஷன் எப்படி பண்ணலான்னு பார்த்துலாங்க. ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு சொல்லி இருக்குது. அது நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் கேமரா ஒன்று எனபிள் ஆகுது. அது எனபிள் கொடுத்தோன்னே கடையில் இது மாதிரி கியூஆர் கோட் வச்சுருப்பாங்களே, அந்த கடையில் இருக்கிற அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் அவங்களுக்கு எத்தனை அமௌண்ட் வந்து அனுப்பணுமோ அதை நீங்கள் போட்டு அனுப்பிக்கலாம். இது வந்து ஸ்கேன் அண்ட் பேங்கிறது.
டூ மொபைல் நம்பர் அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டு மொபைல், அப்பா நம்பர், இது மாதிரி ஃபேமிலி மொபைல் நம்பருக்கு அனுப்புகிறாப்புல. மொபைல் நம்பர் இருந்தாவே போதுங்க, அனுப்பிக்கலாம். இது வந்து டூ செல்ஃப் அப்படிங்கிறது, டூ பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் வந்து டூ செல்ஃப் உங்களுக்கே அனுப்புகிறாப்புல. பேங்க் அக்கௌண்ட்டுங்கிறது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அனுப்புகிறாப்புல. ஆமாங்க, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புறது. அதுக்கு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வேணும். சம்டைம்ஸ் ஒவ்வொரு பிரான்ச்சில் வந்து ஐஎஃப்சி கோட் கேட்பாங்க. இது மூலிமா இப்படி பண்ணிக்கலாம். நான் பேடிஎம்மோட டேரக்ட் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையுமே பின் பண்ணி வைக்கிறேங்க. நீங்கள் அதன் மூலிமா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க. சப்போஸ் ஒவ்வொருத்தருக்கு கிடைக்கலைன்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு இல்லை யாருக்காவது ஒரு 5 ரூபா இல்லை ஒரு 10 ரூபா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு 100 ரூபீஸ் கிடச்சிரு. திருப்பி அந்த டிரான்சாக்ஷன் பண்ண 10 ரூபா 5 ரூபாயை நீங்கள் திருப்பி அவங்கள அனுப்ப சொல்லி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இதன் மூலிமா ஒரு 100 ரூபீஸ் கேஷ்பேக் கிடைக்குங்க கண்டிப்பாக. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா இது பாரு கூகுள் பே, ஃபோன்பே, அது பேடிஎம், இது மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோஸ் நம்ம சேனல் ரெகுலராக வருதுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அது எழுத்து ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.